ஹலோ மக்களே, டைட்டில் பார்த்துருப்பீங்க. அது வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, மேபி நடுவில் பார்க்கலாம். பட் எண்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கைலாச மலையை வந்து நம்ம ராவணர் வந்து தூக்க ட்ரை பண்ணியிருக்க வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருந்தா புரியும். அண்ட் சிவலிங்கம் ஒன்று காட்டியிருப்பேன். அந்த வீடியோக்கு ஆப்போசிட் தான் இந்த எக்ஸாக்ட்டு என்ட்ரன்ஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் கார்விங், லவ் உங்களுக்கு இருக்கோ இல்லையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனால் கார்விங் அட் இட்ஸ் பீக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக செய்திருக்காங்க ஒவ்வொன்றுத்தையும். அண்ட் இந்த இடமே பாருங்களேன், ஒரு பக்கம் பார்த்தா கேஜிஎஃப் மைனிங் மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா படையப்பா படத்தில் வந்து கிரனைட் மலையை செஞ்சு உடைக்கிற மாதிரி வந்து பாட்டாக பிரிச்சுருக்காங்க. திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் இது. சின்ன கோயிலாக இருக்குன்னு நினச்சி உள்ளே போனால் உள்ளே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக ஸ்டாச்சுவை வச்சுருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் அதை ஒரு கோயில் மாதிரி இருக்கிற ஒரு சுற்றி இருக்கிற அந்த கார்விங்லாம் பார்த்திங்கன்னா, அது ஒரு வரலாறு, ஒரு ஹிஸ்ட்ரி அதுக்குன்னு தனியாக நிறைய இருக்குது நான் சொன்ன மாதிரி. அண்ட் ஏகப்பட்ட ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பக்கத்தில் கூப்பிட்டு போய் ஏமாற்றுவானுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்கூல் பசங்க எல்லோராக்கே வரானுங்க. இன்னொரு இடத்துக்கு போனால் அந்த கோயிலுக்குள்ளெல்லாம் ஸ்கூல் பசங்க வராங்க. எல்லா இடத்துலையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல விஷயந்தான். அண்ட் மோரோவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த படையப்பா சீனை சொன்னேன்ல, அந்த ரைட்டில் தெரியுது பாருங்கள், அதுதான் ஒரு சின்ன கிளிம்ஸு. இப்போ நான் அது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ கார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஹைட்டை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 அடி இருக்குதுங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்தே ஒரு 30 அடி ஹைட் இருக்குன்னா நான் என்னத்த சொல்கிறது. அதில் எவ்வளோ ஒவ்வொருத்தவங்களும் உட்காந்து 24/7 செதுக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பசங்க அவ்வளோ உள்ளே போய் பார்த்துருக்காங்க. உள்ளே ஒன்றும் இல்லை பெருசாக. அண்ட் இது தாங்க ரா ஸ்டோன், படையப்பா படத்தில் கிரனைட்டை உடைக்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் உடச்சி இத்தனை பில்லரை வேறு செதுக்கியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பார்க்கவே ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அண்ட் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. பிரம்மாண்டன்ற வேர்டு இங்கே வந்ததுலேருந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் உண்மையை சொல்லி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. இது அப்சல்யூட் மார்வல் தாங்க. இந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கார் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு கைடு வந்து ஒன்று விஷயத்துக்கும் ஒன்று சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் முக்கியமான மேட்ரு இது தாங்க. நான் சொல்லியிருந்த மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்டையர் ராமாயணத்தை எப்படிங்க 15x15 வாலில் செதுக்க முடியுங்க பாருங்கள். ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாம் மொத்த கதை ஸ்டோரியும் வந்து இதில் கார் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஹனுமன் பார்க்கலாம், சீதாராமன், அப்புறம் எல்லா விஷயமும் அதில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ராகன், நமக்கு யாழி தெரியும், ஆனால் அதுலேயே நிறைய க்ரீச்சர்ஸ் இருக்குது. ஒன்றும் புரியல. இதுக்கு அடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, அது இதை விட ஒன்று சூப்பராக இருக்கும், நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் மோட்டிவேஷனுக்கும் சப்போர்ட்டுக்கும் ஒரு லைக்கையும் ஒரு சப்ஸ்கிரைபையும் கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா ஹாப்பியாக அடுத்த வீடியோ போயிடலாம்.